வணக்கம். இன்னைக்கு டிஜிடெக் 2-in-1 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் DWM-116 அப்படிங்கிற மாடலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, யூடியூப் வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீலாக் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாமே எடுக்கிறதுக்காக இந்த மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து மோஸ்ட்லி இது வந்து ரிமூவ் பண்ணுது. நம்ம வாய்ஸ் வந்து வீடியோவில் கிளியராக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான். ஜஸ்ட் இந்த வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நமக்கு அக்சசரிஸ்லாம் பாருங்கள். நமக்கு வாய்ஸு இந்த காற்றடிக்கும் போது நமக்கு வந்து நாய்ஸ் ஏற்படும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைக் மேலே வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காற்றடிக்கும் போது அந்த விண்டு நாய்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 2 மைக் இருக்கா, அதனால் அந்த மைக்குக்கு கவர் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஓப்பன் சர்ஃபேஸில் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுற ஐஃபோனோட அந்த சிபின் போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு சிபின் கனெக்டரு, அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கனெக்டர் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் ஒயரும் வருது டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு. இது டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த கனெக்டர்ஸ் இது எல்லாமே வந்து செட்டாகவே வருது. நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கு பர்ஃபார்மன்ஸு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஈஸியாக இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 ஹவர்ஸ் வந்து இது பேக்கப் இருக்குது சார்ஜிங்கு. ஆனால் 1 ஹவர் வந்து இது சார்ஜ் வந்து போடணும். ஸோ 1 ஹவர் சார்ஜ் போடணும், 6 ஹவர் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இதில் வந்து கிளிப்பு இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கேமரா இதில் வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னும்போது, நம்ம மூவிங்கில் இருக்கோம் அப்படின்னும்போது இந்த கிளிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மேக்னெட்டிக் இதுவும் இருக்குது, மேக்னெட்டிக் செட்டப்பும் இருக்குது. அதை போட்டு டச் பண்ணி ஒட்டிக்கலாம், கரெக்டாக செட்டோட ஒட்டிக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற யூஎஸ்பி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சார்ஜ் போடுற அந்த சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் 5 வால்ட் 2 ஆம்ஸ் தான் வருது. இந்த மைக்குக்கு வந்து 5 வால்ட் 1 ஆம்ஸ் போடணும். ரெண்டுமே ஒன்று தான். இப்போது நார்மலாக நம்ம அந்த இதில் சார்ஜரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சி போர்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இது உள்ளே இருக்கிற டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணோன்னா நார்மலாக எப்படி இருக்குது வாய்ஸு அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இதோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதுதான் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிவைஸு. இதில் தான் அந்த சி போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. சைடில் லைட் எரியுது பாருங்கள், இது ரெண்டுமே வந்து ஒயர்லெஸ் மைக். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம காலரில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஷர்ட்டில் வந்து செட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நம்ம வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதில் லைட் எரியுது பாருங்கள். ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே அந்த லைட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ டிவைஸோட கனெக்ட் ஆகிடும், சிங்க் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடுது. சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது இப்போ இன்டோரில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து நம்ம சார்ஜ் ஏற்றும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த மைக்கை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து வீடியோவோட குவாலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வந்து அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் இனிமேல் அந்த மாதிரி இருக்காது. ஒன்ஸ் இப்போ நாய்ஸ் டிடெக்ஷனை ஆஃப் பண்ணுற பிறகு எனக்கு பேக்ரவுண்டோட நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக கேட்கும். ஆனால் என்னோடய வாய்ஸும் வந்து கிளியராக தான் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து மைக்கில் வந்து ரொம்ப கிளியராக தான் சேவ் ஆகும். ஸோ இப்போது எனக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வந்து கொஞ்சம் சத்தமாகவே இருக்கும், முன்னை விடவும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் நாய்ஸ் டிடெக்ஷனை வந்து ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ ஆன் பண்ண பிறகு எனக்கு என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப கிளியராக கேட்கும். பேக்ரவுண்டில் இந்த நாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் 20 to 40 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நான் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போகலாம். இதுக்கு முன்னாடி வீலாக் பண்ணப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு கவர் பண்ண முடியாது. இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு 40 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கிளியரான வாய்ஸ் இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் இந்த மைக் வாங்கினேன். இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணுது, ஆடியோவை கிளியராக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டிஜிடெக் மைக்கில்.
ஸோ இது வந்து நிறைய வீலாகுக்கும் யூஸ் பண்ணலாம், வீடியோ கண்டென்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் யாராவது வீலாக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வீலாக் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மைக்ஸை வந்து ஒயர்லெஸ் மைக், மோஸ்ட்லி இந்த பிராண்ட் தான் இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒயர்லெஸ் மைக்கை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மைக்காக வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.